எஸ்கேபிசி தொடரில் சார்பாக நம்முடைய சிவில் இன்ஜினியரிங் கார்பில் மைண்ட் இப்பேதா சேனலை தொடர்ந்து பார்த்து வருகிற சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து வருகிற அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைய அபிராமி அந்தாதி பதிவில் 72வது பாடல் நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய பிறவி பெரும்பிணிகள் எல்லாம் தீர்வதற்கு நாம் இந்த பாடலை பாடி வழிபடலாம். யார் கடந்த பாடல் என்குறையே என்று முடிந்ததால் இந்த பாடலை அபிராமி பட்டர் என்குறை தீர என்று ஆரம்பிக்கிறார். யார் குறை என்ற தலைப்பிட்ட இந்த பாடல் இப்படி சொல்கிறது: என்குறை தீர நின்று ஏத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறை காண், இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே என்று அபிராமி பட்டர் இந்த பாடலிலே பாடுகிறார். அதாவது அன்னையின் சிறப்பையும் சொல்லி, எனக்கு பிறவி பணி இப்போ என்று மீண்டும் மீண்டும் ஏற்பட்டால் அது உன்னுடைய குறைதானே தவிர என்னுடைய குறை அல்ல என்று சொல்வதைப் போல இந்த பாடல் இருக்கிறது. இதை நாம் வழக்கம் போல் தனித்தனி சொற்களாக பிரித்து எல்லோரும் பாடி மகிழ்கின்ற வடிவத்தில் இதை நாம் பாடலாம். என் குறை தீர நின்றேத்துகின்றேன், இனி யான் பிறக்கின் நின்குறையே அன்றி யார் குறைகான், இரு நீள் விசும்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியராய் தன்குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே என்று அபிராமி பட்டர் பாடுகிறார். ஆகவே இந்த பாடலினுடைய சிற்றொடர்களை பிரித்து அதற்கு நாம் முதலில் பொருள் கண்டு விடலாம். என் குறை தீர நின்று ஏற்றுகிறேனால் அடியேனுடைய குறை தீரும் பொருட்டு தளராமல் நின்று மனதில் உன்னை தியானித்து வழிபடுகிறேன். இனி யான் பிறக்கின் நின்குறையே, அதனால் இனி நான் பிறக்க மாட்டேன். ஒருவேளை நான் மீண்டும் பிறந்தால் அது எனக்கு அருளாத நின்னுடைய குறையே தவிர அன்றி யார் குறைகான். ஆம், என்னை நீ புறக்கணித்ததை தவிர வேறு யார் குறை. இருள் நீள் விசும்பின் மின்குறை காட்டி மேலும் அபிராமி அன்னையினுடைய அழகை வர்ணிக்கிறார். அகன்ற உயர்ந்த வான ஆகாயத்தில் அடிக்கும் மின்னலுக்கு ஒரு குறையை காட்டி மெலிகின்ற நேரடை மெல்லியலால் அதனினும் மெல்லிய நுட்பமான இடையுடைய எம்பெருமாட்டி தன்குறை தீர வெங்கோன், தன்னுடைய குறை தீரும் பொருட்டு எம்பிரானாகிய சிவபெருமானே சடைமேல் தன் தலைமேல் தாங்கி பணிந்த நின் தாமரை திருவடிகளை பணிந்தான். ஆகவே சடைமேல் வைத்த தாமரையே என்றால் தன் தலைமேல் தாங்கி பணிந்த உன் தாமரை திருவடிகளை என்று அபிராமி பட்டர் பாடி முடிக்கிறார். இதனுடைய பொழிப்புரையை நாம் பார்க்கலாம். அகன்ற உயர்ந்த ஆகாயத்தில் அடிக்கும் மின்னலுக்கு ஒரு குறையை காட்டி அதனினும் மெல்லிய நுட்பமான இடையுடைய எம்பிராட்டி அபிராமி வல்லி தன்னுடைய குறை தீரும் பொருட்டு எம்பிரான் சிவபெருமான் தன் தரையின் மேல் தாங்கி பணிந்த நின் திருவடி தாமரைகளை அடியேனுடைய குறை தீரும் பொருட்டு தளராமல் என்று மனதில் நினைத்து வழிபடுகிறேன். ஆகவே இனி நான் பிறக்க மாட்டேன். ஒருவேளை நான் மீண்டும் பிறந்தால் அது எனக்கு அருள் செய்யாத என்னுடைய குறையை தவிர, ஆமாம், நீ என்னை புறக்கணித்ததை தவிர வேறு யார் குறை என்று அபிராமி பட்டர் வழிமுடிக்கிறார். தாயே, நான் குறையுள்ளவன் என்பதை நன்றாக உணர்கிறேன். அந்த குறை போனால்தான் பிறவி எனும் பிணி போய் உன்னுடைய திருவருளாலே ஆனந்த பிராப்தி கிடைக்கும் என்று எனக்கு தெரியும். எந்த விதமான குறைபாடு எனக்கு இருந்தாலும் அதை யாரிடம் சென்று நான் முறையிடுவேன்? அன்னையாகிய உன்னை தவிர. என் குறையையும் குற்றத்தையும் போக்கும் ஆற்றல் படைத்த ஒரே தாய் நீ அல்லவா? உன்னையே நம்பியிருக்கும் என் குறையை தீர்ப்பது உனக்கு கடமையாகும். ஆகவே நான் உன் திருவடிகளையே வாழ்த்துகிறேன், துதிக்கிறேன். உன்னை வழிபடும் நிலை நின்றும் பெறலாமல் வேறு யாரையும் புகழ் என்று எண்ணாமல் ஒரே நிலையாக நின்று உன்னுடைய புகழை ஏற்றுகிறேன் என்பது இந்த பாடலுடைய உட்கருத்து என்று கீவா ஜெகநாதன் மூதறிஞர் அவர்கள் இதற்கு ஒரு சிறப்புரையை தருகிறார். சிவன் என்னும் பரம்பொருளே தன் குறை தீரும்படி உன் திருவடிகளை தொழுது நிறைவு பெற்றான். அதுவும் கூட உன்னுடைய திருவடிகளை தலையில் தாங்கி வைத்து வழிபட்டு நிறைவு பெற்றான். நான் நிறைவு பெறுவதற்கு என்ன சந்தேகம் என்ற கருத்தில் இது அமைந்திருக்கிறது. ஆக மொத்தத்தில் அம்பிகை வழிபடுகிறவர்களுக்கு பிறவி துன்பம்
இல்லை என்பது இந்த பாடலினுடைய உட்கருத்தாகும். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை நாம் பாடி இதனை நிறைவு செய்யலாம். என் குறை தீர நின்றேத்துகின்றேன் இனி யான் பிறக்கின் நின் குறையே அன்றி யார் குறை கான் இரு நீழ்வி சிம்பின் மின்குறை காட்டி மெலிகின்ற நேரிடை மெல்லியலாய் தன்குறை தீர எங்கோன் சடை மேல் வைத்த தாமரையே என்பதுதான் இந்த பாடல். அடுத்த பாடலாக நாம் பார்க்க போவது 73வது பாடல். அவர் எழுதிய உருவம் என்ற தலைப்பிலே நமக்கெல்லாம் குழந்தை பேர் உண்டாவதற்காக நாம் பாடி வழிபட்டு பயன்பெற வேண்டிய அந்த அழகான பாடலுக்காக அடுத்த பதிவுக்கு காத்திருங்கள். அதுவரை வணக்கம், நன்றிகள்.